வருகையின் ராஜாவாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் காலை நேரத்தில் ஆசீர்வாதத்தின் மழையினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் திருப்பெயரிலே அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். என்னை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த ஆண்டவரை காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாக எங்களை காத்து வழி நடத்தினீர். இதோ இந்த நாளிலும் காலையிலே எழுந்தவுடனே நான் பார்க்கும்போது நல்ல மழையை ஆண்டவர் தந்து வருகிறீர். ஆண்டவர் தொடர்ந்து இந்த மழையினாலே நம்முடைய புல்பூண்டுகள் செழிக்க கிருபை தார. ஆனால் இயல்பு வாழ்க்கையும் ஊழியங்களும் ஆண்டவர் பாதிக்கப்படாத வண்ணம் எங்களை காத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். மற்ற பகுதிகளில் மிக கனமழையும் சொல்லியிருக்கிறார்கள். ஆண்டவர் எல்லாருக்கும் பாதுகாப்பை என் தேவன் தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றோம். இந்த நாளின் காலை வேளையில் இந்த தியானத்தை ஆசீர்வதி ராஜா. இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதி. இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். புதிய கனமையும் அவனுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காலை நேரத்தில் நாம் 146வது பாடலாகிய கேள் ஜன்மித்த ராயர்க்கு விண்ணில் குத்தியம் ஏறுதே என்ற ஞான பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 146. When
வருகையின் ராஜாவாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக இந்த வியாழக்கிழமையின் காலை நேரத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 35 வசனங்கள் வரையில். இந்த பகுதி இறை ஆட்சியின் பின்னணியில் திருமுழுக்கு யோவான் என்ற தலைப்பு. இறை ஆட்சியில் பின்னணியில் திருமுழுக்கு யோவான், அதாவது த மெசையாஸ் மினிஸ்ட்ரி கன்ஃபார்மிங் காட்ஸ் லவ், அல்லது ஜீசஸ் ஆன்சர் டு ஜான்ஸ் டவுட். மேசியாவின் ஊழியமும் அன்பும், கடவுளின் அன்பும், யோவானின் கேள்வியும் அவருடைய சந்தேகங்களும் ஆண்டவருடைய பதிலும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பகுதி மத்தேயு 11:2-19 இருக்கிறது. மாண்பவர்களே, உங்களுக்கு தெரியும், இயேசு ஆண்டவர் பிறப்பதற்கு முன்னதாகவே சகரியா எலிசபெத்துக்கு வாக்களிக்கப்பட்டவர் யோவான் ஸ்நானகன். குழந்தையே இல்லாத அந்த வயதான ஆசாரிய தம்பதிகளுக்கு கடவுள் யோவான் ஸ்நானகனை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். யோவான் ஸ்நானகன் எப்படி இருப்பார் என்று லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருந்தது. ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் மல்கியாவிலும் வனாந்திரத்தில் கூப்பிடுவனுடைய சத்தமாய் அவன் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருந்தது. இப்போ இயேசாண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகின்ற ஒரு பணியில் இருந்தவன் தான் யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகன் ஆண்டவருடைய வழியை ஆயத்தம் பண்ணி அவர் வருகைக்காக ஆவலாய் காத்திருந்தார். அப்போ இயேசு ஆண்டவர் வந்து அவர் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்த உடனே யோவான் ஸ்நானகன் அவரை குறித்து விசாரிக்கிறார். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எங்கிருந்து வந்திருக்கிறார், என்னென்ன ஊழியம் செய்கிறார் என்பதை விசாரிக்கிறார். அப்போது சீடர்கள் அதை சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களுக்கு பதிலும் சொல்லப்படுகிறது. பாருங்கள், யோவானுடைய சீடர் இவற்றையெல்லாம் அவருக்கு அறிவித்தார்கள். எவற்றையெல்லாம்? இயேசாண்டவர் என்னென்ன ஊழியம் செய்தாரோ, அற்புதங்கள், அடையாளங்கள், போதனைகள், இல்லையா, அவருடைய சிறப்பான செயல்பாடுகள் எல்லாவற்றையும் யோவானுக்கு வந்து சொல்கிறாங்க. அப்போ யோவான் தம் சீடருள் 2 வரவழைத்தார். வரவிருப்பவர் நீர்தாமோ அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமோ என்று கேட்கின்றார். இல்லையா, ஏசாமியை அவர் கேட்குறாரு, வரப்போறவர் நீர்தானா இல்லையா, அல்லது வேற யாருன்னா ஒருத்தர் வர இருக்கிறார், மேசியா வர இருக்கிறாரா அப்படின்னு கேட்கின்றார். அப்போது ஆண்டவரிடம் அதை அனுப்புகிறார். அவர்கள் வந்து அவரிடம் வந்து, வர இருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவர் வர எதிர்பார்த்திருக்க வேண்டுமா என்று எங்களுக்கு எங்களுடைய குரு திருமுழுக்கு யோவான் உம்மிடம் அனுப்பினார் என்று சொன்னார்கள். அப்போது ஏசாமி அந்த மக்களுக்கு என்ன சொல்றார் பார், பிணியாளிகளையும் நோய்களையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த பலரை இயேசு குணமாக்கினார். பார்வையற்ற பலருக்கு பார்வை அருளினார். அதற்கு அவர் மறுமொழியாக, நீங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் போய் யோவானிடம் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றார்கள், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றார்கள், தொழுநோயாளிகள் நலமடைகின்றார்கள், காது கேளாதோர் கேட்கின்றார்கள், இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுகின்றார்கள், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது, என்னை என்ன தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறார். அப்போது ஆண்டவர் கொடுக்கின்ற பதில் என்ன ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. நடக்க முடியாதவன், சப்பானி, இல்லையா, குருடர், முடவர் எல்லாமே பார்வையும் அவங்க நடக்கிறது, ஓடுறது, இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களே. அப்போ என்ன அர்த்தம்? மேசியா வந்துட்டாருன்னு தான் அர்த்தம். நீங்கள் போய் அதை அறிவிங்க அப்படின்னு முதல் பகுதியில் சொல்கிறார். ரெண்டாவதுல நாம் பார்க்குறோம், யோவானிடமிருந்து வந்த தூதர்கள் திரும்பி சென்ற பிறகு இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசுகிறார் பார். அதான் ரொம்ப முக்கியமானது. எப்பவுமே குருக்கள் வந்து சீடர்களை பற்றி அவ்வளோ பெருமையாக எங்குமே பேச மாட்டாங்க.
ஆனால் இந்த பகுதியில் இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடனாய் தன்னுடைய வழியாய் தனக்கு வழியை ஆயத்தப்படுத்திய யோவானை பற்றி பெருமையாக பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, யோவானை பற்றி பேச தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? பளிச்சிடும் ஆடை அணிந்து செல்வ செழிப்பில் வாழுகின்ற மக்களையா? மாளிகையில் அல்லவா அவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? பின்னர் யாரை பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல நாணலை போல எல்லாத்துக்கும் வளைந்து கொடுக்கின்ற மனிதனை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீங்களா? யோவான் ஸ்நானகன் எதுக்கும் வளைந்து கொடுக்க மாட்டாரு. அவர் நேர்மை உள்ளவர். எப்பொழுதுமே ஆண்டவருக்கு அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். ஏரோதுக்கும் பயப்பில்ல, யாருக்கும் பயப்பில்ல, தைரியமாக அவர் பிரசங்கம் பண்ணார். உங்களுக்கு தெரியும் யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கம் எப்படி இருந்தது? அது பயங்கரமாக இருந்தது. விரியன் பாம்பு குட்டிகளேன்னு அவர் கடுமையாக போதிக்க தொடங்கினார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போது இங்கே யாரை பார்க்க போனீங்க? மெல்லிய ஆடை அணிந்திருந்த பெரிய பணக்காரனையா, செல்வந்தனையா? இல்லை, அவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க? அரண்மனையில் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்க்க போனது தீர்க்கதரிசின்னு சொல்கிறார். தீர்க்கதரிசியை விட மேலானவரை நீங்கள் பார்க்க போனீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? அப்போது யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் எவ்வளோ பாராட்டுறார் பாரு. அப்போது இந்த உலகத்தில் இயேசு ஆண்டவர் நம்மை கூட பாராட்டுவார். பரலோகத்தில் அவருடைய ஊழியத்தை செய்து நம்ம போகும்போது, அவருக்காக ஆத்தும அறுவடைகளை செய்கிற போது நாம் பாராட்ட பெறுவோம். ஒருவேளை இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களை இந்த உலக மக்கள் பாராட்டுவதே இல்லை. அப்படி பாராட்டினாலும் சும்மா முகஸ்துதிக்காகவும் இன்னைக்கு பாராட்டுதல் இருக்குது. ஆனால் உண்மையாக பாராட்டுதல் எங்கே கிடைக்குது? ஆண்டவரிடத்துல கிடைக்கிறது. ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார் இல்லையா? நம்ம இரத்த சாட்சியா மரித்து போனால் இயேசு ஆண்டவர் எழுந்து நின்று நம்மளை வரவேற்கிறதாக சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது. அதனால பேதுரு ஒரு முறை கேட்பார், ஆண்டவரே, நாங்கள் எங்கள் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு பின்னாடி வந்தோமே, எங்களுக்கு என்னப்பா நீ தரப்போற அப்படின்னு ஒன்று ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே கவலையே படா, பரலோகத்தில் நான் வீட்டிற்கும் வலது பாசத்தில் நீங்கள் எல்லாம் நிற்க போறீங்க, உங்களுக்கு அது பெரிய ஆசீர்வாத அங்கீகாரம் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நாம் எதை குறித்தும் கவலைப்பட அவசியமே இல்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தருவார், நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். இன்றைக்கு யோவானுடைய ஊழியத்தை என்கரேஜ் பண்ண ஒரே ஒரு ஆள் யாருன்னா ஏசாமி மட்டும்தான். ஏரோது கூப்பிட்டு மிரட்டுறாரு, யூதர்கள் மிரட்டுறாங்க இல்லையா, நான் இப்படி பேசுகிறானேன்னு. ஆனால் ஏசு ஆண்டவர் மட்டும்தான் யோவான் ஸ்நானகனை என்கரேஜ் பண்ணார். அப்போது இன்னைக்கு உலகத்தில் நிறைய ஊழியக்காரர்களை மிரட்டுறாங்க. ஏன்னா வசனத்தை சொல்லும்போது, மக்களுக்கு விடுதலை காரியங்களை நம்ம அறிவிக்கும் போது மிரட்டுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே யோவான் ஸ்நானகன் மட்டும்தான் ஆண்டவரால் பாராட்ட பெறுகிறது நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல் பாருங்க, இந்த பகுதியில் அவர் சொல்றார், இதோ என் தூதனை உமக்கு முன்பாய் அனுப்புகிறேன், அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என இவரை பற்றி தான் மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது. இவருடைய பணி என்ன? வழியை ஆயத்தம் பண்ணுறது தான் அவருடைய வேலையே, வேற எந்த வேலையும் கிடையாது. ஏசு ஆண்டவர் வரப்போகிறார் என்ற செய்தியை, அதாவது அந்த காலத்துலலாம் மன்னர்கள் குதிரை மேலே யானை மேலே ரதத்தில் வரும்போது அவங்க முன்னாடி வர்றவங்க என்ன சொல்லுவாங்க? ராஜாதிராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுலத்திலக அரசர் வருகிறார் 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 என்று சொல்லி போவாங்க. அதே போலதான் ஏசாண்டவர் வருகையை அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் அறிவித்தார், தவிர வேற ஒன்றுமே இல்லை. அப்போது ரொம்ப அழகாக சொல்றார் பாருங்க, மனிதராய் பிறந்தவர்களுள் யோவானை விட பெரியவர்கள் யாரும். அப்போ அந்த அளவுக்கு யோவானை புகழ்றார் பாரு இல்லையா? ஆயினும் இறையாட்சிக்கு உட்பட்டவருள் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உங்களுக்கு சொல்ல. அதுல ஒரு ட்விஸ்ட் என்ன வைக்கிறாருன்னா, இறையாட்சிக்கு யாரெல்லாம் உள்ள போறீங்க, அவங்க எல்லாம் யோவானை விட பெரியவங்களா இருப்பீங்கன்றார். அப்போ என்ன அர்த்தம்னா, யோவானை போலவும் யோவானை விட நீங்க அதிகமா
நீதிமானாக இருக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது திரண்டிருந்த மக்கள் அனைவரும் வரி தண்டுவோரும் இதை கேட்டு கடவுளுடைய நீதி நெறியை ஏற்று யோவானிடமிருந்து திருமுழுக்கு பெற்றார்கள். ஆனால் பரிசேயரும் திருச்சட்ட அறிஞரும் அவர் கொடுத்த திருமுழுக்கை பெறாது தங்களுக்கென்று கடவுள் வகுத்திருந்த திட்டத்தை புறக்கணித்தார்கள். பாருங்க, எல்லாரும் ஏசாமி சொன்ன உடனே போய் யோவான் ஸ்நானம் கிட்ட ஞான ஸ்நானம் பெறாங்க. ஆனால் இந்த பரிசேயர் சதுசேயர் வேதபாரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? எப்பவுமே அவங்க இயேசுவையும் யோவான் ஸ்நானகனையும் குறை சொல்லிக்கொண்டே தான் அவங்க இருக்கிறாங்க. அதை இன்னைக்கு நிறைய சபையில் அப்படி தான் இருக்கிறாங்க. ஐயர் என்ன ஊழியம் செஞ்சாலும் குறை சொல்லினே இருப்பாங்க இல்லையா? அதுதான் இன்னைக்கு சபைகள், நிறைய சபைகள் வளராமைக்கு காரணமாகவே இருக்கிறது. சில நேரத்தில் நம்ம குறை சொல்லலாம், தப்பு இல்லை, குறைகள் இருந்தால் சொல்லு. அதே நேரத்தில் ஐயர் நல்லா ஊழியம் செய்யும்போது நிச்சயமாக நம்ம என்கரேஜ் பண்ணலன்னா அவருக்கு ஒரு நல்ல மனநிலை இருக்காது என்று நம்ம பார்க்குறோம். அதை அடுத்து சொல்கிறாரு, பின்னர் இயேசு இந்த தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இவர்கள் பாருங்க எப்படி இருக்கிறாங்க. சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அழவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். சிறு குழந்தைகளுக்கு ஒப்பாக சத்தியத்தை அறியாத மக்களாக இவங்க இருக்கிறாங்கன்றத சொல்றார். எப்படி எனில், திருமுழுக்கு யோவான் வந்தார், அவர் உணவு அருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை, அவரை பேய் பிடித்தவன் என்றீர்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கின்றார், குடிக்கிறார், நீங்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கு பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்கிறார். அப்போ யோவான் ஸ்நானகனை பற்றி ஏசாமி நல்ல சர்டிஃபிகேட் சொல்றாரு. தன்னை பற்றி என்ன சொல்றாரு? நான் சாப்பிட்றவன், இல்லை திராட்சை ரசம் குடிக்கிறவன் எல்லாம் என்ன சொல்றீங்க, ஆனால் நான் உங்களை போன்று அல்ல என்று இங்க சொல்றார். அப்போ ஏசாமி தன்னுடைய மெசியானிக் ஊழியத்தை அவர் இங்க அறிமுகப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அதே போல இயேசுவையும் யோவானையும் இங்க ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லும்போது யோவானை ரொம்ப பெரிய மதிப்பு அங்க சொல்றார். இப்போ யோவான் ஸ்நானனுடைய சந்தேகங்கள் எல்லாம் தீர்க்கும்படியாக ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஆண்டவருடைய அற்புதங்கள், அவருடைய மெசியானிக் ஐடென்டிட்டி எல்லாம் அங்கே வெளிப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம்னா ஏசாயா 29:18-19 மேசியா வரும்போது என்ன பண்ணுவார்னா, பார்வையற்றோருக்கு பார்வை அளிப்பார், தள்ளுண்டவர்களை சேர்த்து கொள்ளுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் மேசியாவினுடைய அடையாளம். அதே போல ஏசாயா 35:5-6 பார்க்குறோம், அவர் சுகப்படுத்தி மீட்டுருவாக்கம் செய்வார் மேசியா அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் மலாக்கி 3:1 பார்க்குறோம், மேசியாவினுடைய மெசஞ்சர் ஜான் த பேப்டிஸ்ட் வருவார். இதற்கு ஈக்குவலான டெக்ஸ்ட்டுங்களை பார்த்தோம்னா மத்தேயு 11:2-19, லூக்கா அதெல்லாம் நம்ம சொன்னது, மத்தேயு 3:1-12, லூக்கா 4:18-19 மேசியாவினுடைய ஊழியத்தை இயேசுவே சொன்னார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், இல்லையா, நொறுகுண்ட மக்களுக்கு ஆவியை பற்றி நான் சொல்லவும், இல்லையா, கர்த்தருடைய சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை அளிக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தம் பண்ணவே நான் வந்திருக்கிறேன் என்று லூக்கா 4 அவருடைய ஊழியத்தை பற்றி சொல்கிறார். இப்போ யோவான் 1:19-34 யோவானுடைய டெஸ்டிமோனி, ஏசாமியை பற்றி டெஸ்டிமோனி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இயேசுவை குறித்த செய்தியை யோவான் சொல்கிறாரு, யோவானை இயேசு பாராட்டுகிறார். இது அல்லவா ஒரு சிறந்த குரு சிஷ்யனுடைய ஒரு உறவு இல்லையா? இன்னைக்கு இந்தியா குரு சிஷ்யன் அப்படின்ற அந்த உறவுக்கு பேர் போனது. இன்னைக்கு நிறைய குருக்கள், சன்னியாசிகள் எல்லாம் இருக்கிறாங்க. இவங்ககிட்டலாம் நிறைய சீடர்கள் படித்து வராங்க. ஒரு காலத்தில் குருகுலம் என்கின்ற ஒரு அமைப்பு இருந்தது. அதனுடைய நினைவாக தான் இன்றைக்கி நம்ம சென்னையில் குருகுல் லுத்ரன் தியாலஜிக்கல் காலேஜ் இருக்கிறது இல்லையா? குருகுல் என்று சொன்னால், குருகுலம் என்றால் குரு இருப்பார், அவர் கீழே சீடர்கள் உட்கார்ந்து கற்றுக்கொள்வார்கள். அப்போ இயேசு ஒரு குருவாக இருக்கிறாரு. யோவான் நம்ம எல்லாருமே சீடராக இருக்கிறோம். யோவானை ஆண்டவர் புகழ்ந்துட்டார், அவர் நல்லா பண்ணிட்டார் சீடரா. நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய பிள்ளைகளா ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுறோமா? மேசியாவின் ஊழியத்தை மக்களுக்கு சொல்கிறோமா? அவருடைய வருகையை சொல்கிறோமா?
நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவருடைய வருகைக்காக ஆயத்தம் பண்ணுறோமா, எல்லாத்தையும் நம்ம யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கும். ஆகவே இந்த காலை நேரத்தில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகைக்காக யோவான் தன்னை ஆயத்தப்படுத்தி மக்களை ஆயத்தப்படுத்தினது போல நாமும் மக்களையும் நம்மையும் ஆயத்தப்படுத்த தூய ஆவியானவர் நம்ம இந்த காலை நேரத்தில் வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறோமா எங்கள் நல்ல கர்த்தாதி கர்த்தாவே, வருகையின் ராஜாவே, இந்த காலை நேரத்தில் நல்ல பலத்த மழை எங்களுக்கு பகுதியில் கொடுத்து வருகிறேன். நன்றி ஆண்டவர். ஆனாலும் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை, குறிப்பாய் ஏழை எளிய மக்கள் ஆண்டவரே, இன்னைக்கு இப்படிப்பட்ட மழையினால் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் காத்தரல வேண்டுமா ஜபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் நிறைய வார்த்தை கேட்ட உலகம் ஆண்டவரை முழுக்க இருக்கிற எங்கள் தமிழ் கிறிஸ்தவர்கள், தமிழ் மக்கள் எல்லாருக்காக ஜபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவர். இந்த நேரத்தில் உடைய இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர், கவர்னர் ஆண்டவர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, எங்களுடைய மணிப்பூர் ஸ்டேட்டுக்காக நான் ஜபிக்கிறோம். அமைதி சமாதானத்தை தாரும். அதே போல் உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். இஸ்ரேல் ஹமாஸ் போர், உக்ரைன் ரஷ்யா போர், இயற்கை பேரிடர்கள், சீற்றங்கள் ஆண்டவரே, சுனாமி, பூமி அதிர்ச்சி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மாறி சமாதானத்தோடு நாங்கள் வாழ ஆண்டவரே கிருபை தாரும். உடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதர்கள், ஊழியங்கள் உடைய பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். காத்தருளும். இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கின்ற என்னுடைய அன்பர் சாருக்காக, ஏஞ்ச அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மாத்தாள் மரியாளுக்காக ஜபிக்கிறோம். அவருடைய சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜபிக்கிற ஆண்டவரே, நீர் எடுத்து பயன்படுத்தும். இந்த பனிக்காலம், மழைக்காலம் எங்களுக்கு எந்த வியாதிகளும் பலவீனங்களும் தராதபடி, தொடர்ந்து ஊழியம் தடைபடாதபடி நாங்கள் செய்ய கர்த்தாவே கிருபை தார். அடியன் பணியாற்றுகிற பாபன பலி போத வட்டத்திற்காக, கிராம சபைகளுக்காக, உடைய ILCக்காக, ஆம்பூர் சபை சங்கத்துக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் காத்தொருள் வழி நடத்தும், தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜபிக்கும். இந்த நேரத்தில் பலவீனமாக இருக்கிற என்னுடைய அமெரிக்காவில் இருக்கிற ரெவரண்ட் டாக்டர் உதயநேசன் ஐயருக்காக ஜபிக்கிறோம். ஆபரேஷன் செய்து முடித்திருக்கிறாங்க. பரிபூர்ண சுகத்தை தந்து மீண்டுமாக இந்தியாவுக்கு வந்து ஆண்டவர் பணிகளை, ஊழியங்களை தொடர கிருபை தார். இப்படி BGS ராஜ்குமார் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, ஐரம் மக்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் காலம் அவங்களுக்கு சமாதானத்தை, அமைதியை கொண்டு வர வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். அதே போல் பலவீனமாக இருக்கிற சகோதரி தீபா, ஏழுமலை, வேலன், லதா, ஆலன், ரஃபியாவுக்காக ஜபிக்கிறோம். கண்ணோக்கி பார்த்து தேவைகளை என் தேவன் சந்திய ராஜன். இதே போல் இந்த நாளிலே பிறந்த நாட்களை நன்றி செலுத்துகிற என்னுடைய அருமையான ரிட்டையர்ட் போலீஸ் ஆண்டவர் சாமுவேல் ஐயாவுக்காக, இப்படி அன்பு மனைவி சாந்தி அம்மாவுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் நாளிலே பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற அம்மாவுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தை தாரும். இந்த வயதான நாட்களிலும் கிருபையாக அவரோடு தங்கிடும். உடைய அன்பான பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். அதே போல் அவருடைய ரிட்டையர்ட் வின்சென்ட் சாருக்காக, அவருடைய அன்பான மனைவி ஜெமிமா வின்சென்ட்டுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் லண்டன் பகுதியில் ஆண்டவர் பணியாற்றி கொண்டிருக்கிற அன்பு சகோதரியை ஆசீர்வதிங்க. அவர் நல்ல சுகத்தை, பலத்தை தாருங்க. அவருடைய அன்பான பிள்ளைகளை, குடும்பத்தின் மக்களை ஆசீர்வதிங்க ராஜா. எல்லா தேவையும் என் தேவன் பரத்திலிருந்து சந்திக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். அதே போல் சாரதா அவருடைய மூத்த மகன் மோசஸ் எரிக் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். அஸ்ஸாமில் சோஷியல் ஒர்க்கராக அஸ்ஸாம் வேலி ஸ்கூலில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கும் இந்த நாள் பிறந்த நாள், அவரை ஆசீர்வதிங்க. பிரம்மான மனைவி, பிள்ளைகள் ஆண்டவரை யாவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாளை காணுகின்ற யாவருக்கும் இந்த ஆசீர்வாதங்களை தாரும். ஆண்டவர் தொடர்ந்து நடைபெறுகிற எல்லா ஊழியங்களும் இந்த மழையினாலே பாதிக்கப்படாத வண்ணம், குறிப்பாக இந்த டெல்டா பகுதிகளில், கடலோர ஆண்டவர் வட கடலோர மாவட்டத்தில் நிறைய ஏற்கனவே அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இப்படிப்பட்ட மழையினாலே அழிவுகள் ஏற்படாத வண்ணம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாதுகாப்பை தர வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளின் பணிகளையும் ஊழியத்தையும் ஆசீர்வதி. இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நாளில் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். Master